Welcome all dear students. So welcome back to Xylem NEET Tamil channel. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு இந்த செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா 2015ல இருந்து 2025 வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற சாப்டர் வந்து என்னென்ன கேள்விகள் நீட்ல கேட்டிருக்காங்களோ அதை நம்ம எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ போறதுக்கு முன்னாடி நம்ம சைலத்தில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பேச்சஸ்க்கான அட்மிஷன் ஸ்டில் ஆன் கோயிங் ஃபார் ஆன்லைன் பேச்சஸ். ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அட்மிஷன் போய்கிட்டே இருக்கு. நீங்க வீட்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட அஃபோர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹை, ரொம்பவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை நம்ம ஜைலம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிலே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 30% ஆஃபர்ல இப்போ இந்த கோர்சஸை நம்ம ஜைலம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 30% ஆஃபர் போட்டிருக்காங்க. தென் ஆஃப்டர் தட் நம்ம வெற்றி பேட்ச், ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வித் 30% ஆஃபர் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஸோ இதுவுமே 6 monthsல என்டையர் நீட் சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு குயிக்காக, ஓகே, ஃபாஸ்ட்டாக நம்ம சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். இது தமிழ்நாட்டிலே ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல தான் நம்ம ஜைலம் இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஹைலைட் ஆனால் இப்போ 15% ஆஃபர் வேற கொடுத்து இந்த பேட்சுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பேட்சஸ் உங்களுக்கானதான். அண்ட் நம்ம இந்த செஷன் இருக்குல்ல, இந்த செஷனோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR ஸ்கேன் பண்ணி யூ கேன் ஆக்சஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2025ல கேட்ட கேள்வி இது. த ரேஷியோ ஆஃப் தி வேவ்லென்த் ஆஃப் தி லைட் அப்சர்வ்ட் பை ஹைட்ரஜன் ஆட்டம் வென் இட் அண்டர்கோஸ் N2 to N3 and N4 to N5 transition respectively. ஸோ இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி, சாரி, வேவ்லென்த் கேட்குறாங்க. ஸோ ஓகே, வேவ்லென்த்தோட ரேஷியோ, ஜஸ்ட் ரேஷியோ ஆஃப் வேவ்லென்த். இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம்னா பை யூசிங் ரெட்பர்க் ஃபார்முலா. சரியா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுக்கிறீங்க. என்ன வரும்? அக்கார்டிங் டு ரெட்பர்க் ஃபார்முலா 1/λ இஸ் ஈக்குவல் டு ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் என்ன வரும்? N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன இருக்கு? டிரான்சிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் இங்க இருக்கு, N2ல இருந்து N3. இதை நம்ம λ1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ λ1, சரி, λ1, சாரி, 1 மைனஸ் λ1, 1 by λ1 ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். தென் N1 என்ன? 2. ஸோ 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 3 ஸ்கொயர். அடுத்தது ரெட்பர்க் கான்ஸ்டன்ட், then 1 divided by 4 minus 1 divided by 9, right? சரி, அடுத்து என்ன வரும்? சிம்பிள், நீங்க சால்வ் பண்றீங்க. 1 divided by λ1 it's equal to RH 9 minus 4 and 4 multiplied by 9 you will get 36. 36, what is that? 1 divided by λ1 is equal to உங்களுக்கு 5 RH divided by 36 கிடைக்குமா? எஸ். ஸோ இது ஒன்று, ரைட். இப்போ அதே மாதிரி அடுத்தது 1 டிவைடட் பை λ2. அடுத்த டிரான்சிஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் டிரான்சிஷன். N4ல இருந்து N6 போகுது. இது ஒரு டிரான்சிஷன். இதை நம்ம அடுத்து எழுதுறோம். இட்ஸ் ஈக்குவல் டு ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை 1 டிவைடட் பை N1 என்ன இருக்கு? 4 ஸ்கொயர் மைனஸ் 1 divided by 6 square. சரி, then Rydberg constant 1 divided by 16 minus 36, right? இங்கேயும் உங்களுக்கு என்ன வரும்? RH, yes, 36 minus 16 then multiplied by உங்களுக்கு 16 into 36 வரும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே உங்களுக்கு 5 RH divided by then 144 கிடைக்கும்.
ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். 1 டிவைடட் பை லேம்டா 2 இட்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஃபார்முலா. சரி, இந்த ரெண்டும் கிடைச்சிச்சா? எஸ். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா லேம்டா 1 ரேஷியோ தானே கேட்குறாங்க யாரு? ரேஷியோ ஆஃப் வேவ் லென்த். ஓகே, லேம்டா 1 டிவைட் பை லேம்டா 2. லேம்டா 1 டிவைட் பை லேம்டா 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு லேம்டா 1ஓட வேல்யூ உங்களுக்கு 36. யா, இந்த மாதிரி இருக்கும். 36 divided by 5 RH then multiplied by lambda 2. 1 divided by lambda 2 னா இந்த வேல்யூஸ் அப்படியே நீ எழுதிக்கலாம். 5 RH divided by 144. சரி, ரெண்டு பக்கமே ரெட் பர் கான்ஸ்டன்ட்டை கட் பண்ணலாம். 5 கட் பண்ணலாம். அடுத்து 36 144 நீங்க கட் பண்ணீங்கன்னா you will get இங்க உங்களுக்கு 4 கிடைக்கும். So 1/4 is right answer. So option number B is right. So இந்த கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா option B is right answer. இப்போ அடுத்த கேள்வி போலாம். The energy and radius of first Bohr orbit of helium and lithium 2 plus ion are given. சரி, RH ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ RH அப்படிங்கிறது எனர்ஜி ஆஃப் எந்த ஆர்பிட்டால முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம போடுவோம்ல, அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ தான் இங்கே 2.18 into 10⁻⁻18. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி ஆஃப் ஹீலியம், எனர்ஜி ஆஃப் ஹீலியம் 2 பிளஸ் என்ன வரும்? ஆல்ரெடி RH ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, RH போட்டுப்போம். மல்டிப்ளைட் பை என்ன வரும்? n ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர். ஓகே, சாரி, போட்டு z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஹீலியம் நம்ம எடுக்கும்போது ஜஸ்ட் எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட். ஸோ எனர்ஜி ஆஃப் ஹீலியம் அயான் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? RH ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.18 into 10⁻⁻18 into z. Z ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ 2 ஸ்கொயர் டிவைடட் பை ஹீலியத்தோட n ஆர்பிட் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா n is equal to 1. n is equal to 1. ஸோ என்னோட வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, யூ வில் கெட் 2.18 multiplied by 4. ஓகே, 2 ஸ்கொயர்னா 4 வந்துடும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, what you will get? You will get minus 8.72 into 10⁻⁻80 ஜூல் கிடைக்கும். சரி, ஹீலியத்தோட எனர்ஜி, ஓகே, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரேடியஸ் ஆஃப், ஓகே, ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் அயான். இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சிம்பிள், இங்கே கொடுத்துருக்காங்க ஏ நாட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 52.9 பிகோமீட்டர். ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ஃபார்முலா நான் இதில் ஃபார்முலா எழுதுறேன். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் எடுத்துட்டீங்கன்னா R0 multiplied by z, sorry, R0 multiplied by n ஸ்கொயர் டிவைடட் பை z வரும். ஓகே, ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும், n ஸ்கொயர் டிவைடட் பை z. சரி, ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் பிளஸ் அயான் என்ன வரும்? 52.9. ஆக்சுவலி இந்த இடத்துல முன்னாடி எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட்ல முன்னாடி மைனஸ் இருக்கும். எஸ், இந்த இடத்துல மைனஸ் ஃபார்முலால. ஓகே, ஸோ ஃபைன் 52.9 multiplied by nth ஆர்பிட். ஸோ என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ஷெல் தானே. ஸோ 1 ஸ்கொயர் டிவைடட் பை ஹீலியம்ங்கிறனால 2 வரும். சரி, 52.9 ரெண்டால் டிவைட் பண்ணீங்கன்னா what you will get 26.45. ஓகே, 45 பிகோமீட்டர். அடுத்தது எனர்ஜி ஆஃப் அடுத்த எலிமெண்ட் என்னது? ஹீலியம் பிளஸ் அண்ட் லித்தியம் 2 பிளஸ். சரி, எனர்ஜி ஆஃப் லித்தியம் 2 பிளஸ், லித்தியம் 2 பிளஸ் என்ன வரும்? அதே வேல்யூ RH ஓட வேல்யூ 2.18 into n சாரி z ஸ்கொயர். z லித்தியத்தோட z வேல்யூ என்ன? z வேல்யூ ஃபார் லித்தியம் 3, ஹீலியம் 2. சரி, z வேல்யூ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் டிவைடட் பை அண்ட் என்னோட வேல்யூ அஸ் யூஷுவல் 1 தான் வரும். பிகாஸ் ஹீலியம்னாலும் சரி லித்தியம்னாலும் சரி இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட் அப்படியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ n இஸ் ஃபிக்ஸ்ட் 1 ஃபார் ஹீலியம் as well as lithium. 1 ஸ்கொயர். ஃபைன். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, what you will get minus 19.62 வரும், 62 ஜூல் வரும். ஆக்சுவலி இந்த இடத்துல இன்னும் ஒரு டேர்ம் வரும், 10⁻. into 10⁻⁻⁻.
minus 18. Okay, so அப்போ இங்கேயும் 1.62 into 10 to the power minus 18 joule வரும். சரி, அப்போ எனர்ஜி ஆஃப் லித்தியம் கிடைச்சிருச்சு. அடுத்து ரேடியஸ் ஆஃப் லித்தியம் 2 plus ion எடுத்துட்டீங்கன்னா 52.9 multiplied by என்ன வரும், z divided by n square divided by z, n square n எடுத்தாச்சுன்னா as usual 1 தான் வரும், 1 square divided by இங்க லித்தியத்தோட z value 3. okay, so 17.63 picometer, that's your answer. இதுதான் உங்களுக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இங்க இருக்கிற கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ லித்தியத்துக்கு 19.62. ஓகே, then radius of nth orbital 17.63. okay, fine. Then helium minus 8.72. fine. Then 2.26.45. fine. okay, so option 3 is right answer. இப்போ அடுத்த கேள்வி போலாம். match the list 1 with list 2. இது என்ன, ml, that is magnetic quantum number. so magnetic quantum numbers எதை மீன் பண்ணுவோம்னா orientation of the orbital. okay, எந்த ஆக்சிஸ்ல x axis y axis z axis, so எந்த ஆக்சிஸ்ல அது orient ஆகுது அப்படிங்கறத மீன் பண்ணும். and then s னு மென்ஷன் பண்ணுங்க, that is spin. okay, so spin of the orientation of spin of electron. l ங்கிறது என்ன, it's a subshell. so subshell, that means shape of the orbital decide பண்ணக்கூடியது. n ங்கிறது என்ன, it's a principal quantum number. so n decide பண்ணக்கூடியது energy of the shell or size of the shell. okay, so இங்க இருக்கல right option என்னன்னா option b is right answer. a 3, then b 4, right, c 1, d 2. fine, option b is right. அடுத்தது question number 4, the energy of an electron in a ground state n1. so okay, first state ground state la இருக்கு, helium plus ion is minus xj. then that for an electron in n is equal to 2 state for beryllium. okay, beryllium ion j ஓட வேல்யூ, okay, எனர்ஜி கேக்குறாங்க. இப்போ ஹீலியத்தோட வேல்யூ கொடுத்து பெர்லியத்தோட செகண்ட் ஷெல் அதோட எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜி தானே, எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான், எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான். சரி, ஃபார்முலா எனர்ஜி ஆஃப் nth orbital is equal to minus RH z square divided by n square. fine. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஹீலியம், எனர்ஜி ஆஃப் ஹீலியம் பிளஸ் அயான் எடுத்தா என்ன வரும், உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா, மைனஸ் எக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் RH. ஹீலியத்துக்கு இசட்டோட வேல்யூ என்ன, ஹீலியத்துக்கு இசட்டோட வேல்யூ 2, தட் மீன்ஸ் மல்டிப்ளை பை 2 ஸ்கொயர் டிவைடட் பை என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 ஸ்கொயர். சிம்பிள், ஃபைன். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம், ஃப்ரம் திஸ் இதுல இருந்து RH, ஸோ ரெண்டு பக்கம் பாருங்க, மைனஸ் மைனஸ் கட் பண்ணிக்கலாம். RH இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய 2 ஸ்கொயர் அது கீழே டினாமினேட்டர் போகும், தட் மீன்ஸ் 2 ஸ்கொயர்னா 4. ஸோ எக்ஸ் பை 4 அப்படிங்கிற வேல்யூ இதுல இருந்து கிடைச்சிச்சா, எஸ் எக்ஸ் பை 4 அப்படிங்கிற டேர்மை நம்ம இங்க எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை நம்ம எடுத்தாச்சு. அடுத்த பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் ஹீலியம். இப்போ எனர்ஜி ஆஃப் பெர்லியம் கண்டுபிடிக்க போறோம். எனர்ஜி ஆஃப் பெர்லியம் 3+, ரைட், எஸ் 3+ ஆகும். எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், மைனஸ் RH தென் z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். ஸோ RH ஓட வேல்யூ என்ன, மைனஸ் எக்ஸ் பை 4. இசட்டோட வேல்யூ, பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் இட்ஸ் 4. ஓகே, 4 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயரை நம்ம 4 into 4னு போடலாம், டிவைட் பை n ஸ்கொயர். என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, n is equal to 2. ஃபைன். ஸோ 2 ஸ்கொயர் வருமா, 2 into 2னு போடும். ஓகே, 2 into 2. சரி, கட் பண்ணுவோமா, கட்டு. ஸோ அடுத்து 2 2 இங்கேயும் 4 கட் பண்ணலாம், முடிஞ்சு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். ஸோ ரைட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சரியா, ஸோ இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அடுத்த கேள்வி, isotope of an element contain 19.23% more neutrons as compared to proton. ஸோ புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது நியூட்ரானோட அளவு எப்படி இருக்கா, 19.23% அதிகமா இருக்கு. The correct element along with its mass number is. சரி, இப்போ நல்லா பாருங்க, இந்த கேள்வியில
ஒரு கிளியரான ஒரு அவுட்லைனே இல்லாத மாதிரி இருக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல சிம்பிளா இதை விட புரோட்டான் நியூட்ரானோட அளவு புரோட்டானோட இவ்வளவு அதிகம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்க இதை மீன் பண்ணல, டோட்டலா மாஸ் நம்பரை மீன் பண்ணவே இல்லை, மாஸ் நம்பர் கொடுக்கல. பட் மாஸ் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் நமக்கு அட்டாமிக், நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன், அயன் எடுக்கிறேன். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அயனை நான் எடுக்கிறேன். ஸோ அயனோட மாஸ் நம்பரை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த மாஸ் நம்பர் ஆஃப் அயன். எப்படி கண்டுபிடிக்கிறது, மாஸ் நம்பர் இட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான், ரைட்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்ன இருக்கு, அட்டாமிக் நம்பர் தான் நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ 26. சரி 26 பிளஸ் இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் என்ன வரும், ஓகே புரோட்டான். ஓகே நம்பர் ஆஃப் நியூட்ரான் எப்படி இருக்கு, புரோட்டானோட நம்பரை விட, ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் புரோட்டானோட நம்பர் எழுதுவோம். 26 பிளஸ் அதை விட எவ்வளவு இருக்கு, 19.23% அதிகமா இருக்கு. ஓகே அப்போ அந்த 19.23% இருக்கு. அதை நம்ம எப்படி பண்றது, 26 மல்டிப்ளைட் பை 19.223 டிவைடட் பை 100 போடலாமா? போட்டா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும், 26 பிளஸ் அடுத்த 26 பிளஸ் இதை நீங்க சால்வ் பண்றீங்க, யூ வில் கெட் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு 5 கிடைக்கும். ஓகே அப்ராக்சிமேட்டா ஒரு 5. சரி இதை அப்படி சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 57. சரி அயனுக்கு மாஸ் நம்பர் 57 வருது. இப்போ இங்க அயனோட அட்டாமிக் நம்பரை வச்சு நான் கால்குலேட் பண்ணா அயனுக்கு 57 அப்படிங்கிற ஒரு மாஸ் நம்பர் எனக்கு கிடைக்குது. சரி அப்ப இதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோபால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோபால்ட்டுக்கும் செக் பண்ணி பார்த்துருங்க. சரி கோபால்ட், ஃபார் கோபால்ட் என்ன வரும், மாஸ் நம்பர், ஓகே ஆர் ஏன்னு கூட போட்டுங்க, தப்பே கிடையாது. அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் A. ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ கோபால்ட்டோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்ன, 27. சரி 27 பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, புரோட்டானோட நம்பரை விட, ஓகே ஸோ புரோட்டான் நம்பர் பிளஸ் இதை விட 27 மல்டிப்ளைட் பை என்ன வரும், 19.23 19.23 divided by 100. சரி அடுத்து இங்க என்ன வரும், 27 plus 27 plus இங்கேயுமே ஓகே இதை நீங்க சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ 5.1 கிட்ட வரும். பட் நீங்க ரவுண்ட் அப் பண்ணா ஒரு 5 போடலாம். சரி இதை நீங்க சால்வ் பண்றீங்க, what you will get 59 கிடைக்கும். சரி நம்ம கோபால்ட்டுக்கு அயனுக்கு மாஸ் நம்பர் 57 வருது. ஸோ அயன் 57 இங்க வரும். கோபால்ட்டுக்கு என்ன வரும், கோபால்ட்டுக்கு 59 வரும். சரி இந்த ரெண்டும் தான் பாசிபிள். இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அயன் 57 மட்டும்தான் இருக்கு, கோபால்ட் 59 இல்ல. ஓகே ஸோ அப்போ மற்ற 3 ஆப்ஷன் எலிமினேட்டட். ஆப்ஷன் பி இஸ் ரைட். சரியா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது given below are two statements. Statement 1, the energy of helium ion in n is equal to 2 state is the same as the energy of hydrogen atom in n is equal to 1. So energy தான் கேக்குறாங்க, நல்லா பாருங்க. So energy என்ன வரும், energy of helium. Okay helium நான் எடுக்கிறேன், என்ன வரும், energy it's equal to RH n square RH multiplied by Z. helium கறனால என்ன வரும், Z நாலே you will get 2 square வரும். So 2 square divided by, so helium அதோட atomic number 2, so 2 square divided by எத்தனாவது ஷெல், ரெண்டாவது ஷெல். So 2 again ஒரு 2 square. So மேல இருக்கிற 2 square கீழ இருக்கிற 2 square கட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், RHங்கிற வேல்யூ தான் கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ ஹைட்ரஜன் எடுக்கிறீங்க, ஹைட்ரஜனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னாவது ஸ்டேட்ல என்ன வரும், எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்கன்னா RH multiplied by Z ஓட வேல்யூனா Z ஸ்கொயர் ஓட வேல்யூ என்ன, ஹைட்ரஜனுக்கு Z ஓட வேல்யூ 1. So 1 square divided by then என்ன ஸ்டேட் n ஸ்கொயர் ஓட வேல்யூ, அது 1 ஸ்கொயர் தான். ஸோ ரெண்டுமே 1 ஸ்கொயர். ஸோ இங்கேயும் உங்களுக்கு E is equal to RH, இங்கே E is equal to RH முடிஞ்சா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is right. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, it is possible to determine simultaneously the exact position and exact momentum of an electron in the hydrogen atom. Are you sure? Yes. இங்க பாருங்க, இது என்ன ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிளை வயலேட் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு பொசிஷன் டு டிட்டர்மைன் சைமல்டேனியஸா பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ரெண்டத்தையும் என்னால எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது
violating Heisenberg uncertainty principle. Therefore, option C is right answer. First statement correct, second statement தப்பு. The quantum number of 4 electrons are given below. சரி, இதுல என்ன கேக்குறாங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும், எனர்ஜி பேஸ்ல அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கான வழி என்னன்னா n பிளஸ் எல் ரோ. ஓகே, n பிளஸ் எல் ரோ. ஸோ n பிளஸ் எல்லோட வேல்யூ மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. n பிளஸ் எல்லோட வேல்யூ கிரேட்டரா இருந்துச்சுன்னா எனர்ஜியும் கிரேட்டரா இருக்கும். ஸோ ஹியர் n எல் n ரெண்டும் சேர்த்து 6. ஸோ 6. ஸோ n பிளஸ் எல்லோட வேல்யூ 6. சிமிலர்லி n எல் வேல்யூ 5. 4 1 5 then 3 1 that is 4. ரைட், சரி. இப்போ 4 அப்படிங்கிறது லீஸ்டா இருக்கா? ஸோ மினிமம் வேல்யூ யாருக்கு இருக்கு? 4க்கு இருக்கு. அடுத்து எடுக்கிறீங்க 3 இருக்கு 2 இருக்கு. இந்த ரெண்டுல யாருக்கு எனர்ஜி ஹையா இருக்குன்னா ரெண்டுக்குமே n பிளஸ் எல்லோட வேல்யூ சேமா இருக்கு. அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னோட வேல்யூ. என்னோட வேல்யூ யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு எனர்ஜியும் கிரேட்டரா இருக்கும். ஸோ இங்க இருக்கல 4 3க்கு எனர்ஜி அதிகம். தேர்ஃபோர் நான் 2 விட 3க்கு எனர்ஜி அதிகம். ஸோ மேக்ஸிமம் எனர்ஜி யாருக்கு இருக்கும்? 1க்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ 1 3 2 and 4. Option G is right answer. Okay. Given below are two statements. Statement 1 and statement 2. Sorry. Balmer series spectral lines of hydrogen atom with lowest energy appear at 5/13 RH centimeter. இதை செக் பண்ணிடலாமா? பால்மர் சீரிஸ் நான் எடுக்கிறேன். சரி, என்ன இருக்கு? லோவஸ்ட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆஃப் பால்மர் சீரிஸ் இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? RH மல்டிப்ளைட் பை 1 டிவைடட் பை என்ன வரும்? பால்மர் சீரிஸ் எப்பவுமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? N2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஷெல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். பட் இங்க என்ன சொல்றாங்க? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் லோவஸ்ட் எனர்ஜி பாசிபிள். ஸோ லோவஸ்ட் எனர்ஜினா இது எண்ணுக்கு டச் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹையர் எனர்ஜி. ஸோ இது என்ன? 3 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் எனர்ஜி என்ன? 2. ஸோ 2 தான் பால்மர் சீரிஸ்ல வரக்கூடிய. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் அடுத்து என்ன வரும்? இதை டச் லோவஸ்ட் எனர்ஜின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லோவஸ்ட் எனர்ஜி தட் மீன்ஸ் என்ன டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த ஷெல் தட்ஸ் 3. ஸோ 3 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? RH. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5/36 வரும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். அடுத்து, when the temperature of black body increases the maximum, so the maxima of the curve என்ன ஆகும்? shift towards shorter wavelength. Are you sure? நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேவ்லெந்த் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ரைட். ஸோ இது ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் நீங்க கூட்டுறீங்க. பிளாக் பாடியை பொறுத்த அளவுக்கு நீங்க டெம்பரேச்சரை கூட்டும் போது என்ன ஆகும்? இதை வந்து நம்ம ப்ளூ ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ ரெட் கலர்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு அப்படியே ப்ளூ கலருக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ when temperature of black body increases, the maximum of the curve or intensity versus velocity shift towards shorter wavelength. shorter wavelengths na higher energy side க்கு போகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ both statements are correct. Option C is right. அடுத்தது, the relation between nm. so the actually இது nm இந்த மாதிரி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பெர்மிசிபிள் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ m வேல்யூ தான். ஓகே, ml வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க ஃபார் கிவன் வேல்யூ ஆஃப் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சரி, இது எப்படி நீங்க ரிலேட் பண்ணலாம்? அசிமுத்தல் குவாண்டம் நம்பரையும் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரையும் ரிலேட் பண்றது எப்படி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இட்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 2l + 1 இருக்கும். ரைட், 2l + 1. ஸோ இது இப்போ அடுத்த லெவலில் என்ன எழுதலாம்? உங்களுக்கு ml - 1 இட்ஸ் ஈக்குவல் டு 2l போடலாமா? நெக்ஸ்ட் l இஸ் ஈக்குவல் டு ml - 1 டிவைடட் பை 2 போடலாமா? எஸ், தட்ஸ் இட், 2. ஸோ இந்த கொஸ்டின்ல ml தான் உங்களுக்கு nm அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, select the correct statement from the following. Atoms of all elements are composed of 2 fundamental particles. இது தப்பு. 2 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஆட்டம்குள்ள எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், ஸோ இது எல்லாமே இருக்கும். இது தவிர்த்து இன்னும் நிறைய சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்க வெறும் 2 தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் சொல்றாங்க. அது தப்பு. ஓகே, அடுத்தது, the mass of the electron is 9.1
into 10 to the power minus 31. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். mass of the electron கரெக்டா 31 minus 31 kg போட்டிருக்காங்க. fine. Next, all the isotopes of a given elements show same chemical properties. Yes, isotopes எப்பவுமே சேம் ஆன chemical properties தான் காட்டும். காரணம் என்னன்னா அது எல்லாமே சேம் எலிமெண்ட்ஸ் தான், ஜஸ்ட் அதோட மாஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் நியூக்ளியான்ஸ். தப்பு. இந்த இடத்துல புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்காங்க, பட் ஆக்சுவலி நியூக்ளியான்ஸ்னா நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ அப்போ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர்ஃபோர் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க டிஇ. ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ரிகார்டட் தி ஆட்டம் as an ultimate particle of matter. கரெக்ட். ஸோ டால்டன் தியரியில ஆட்டம் தான் ஃபைனலாக அல்டிமேட்டான ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அது கரெக்ட் தான். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் பி, சி அண்ட் ஜி ஆர் ரைட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, த இன்கரெக்ட் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஸோ இங்கே பாருங்க, n is equal to 4. ஸோ அப்போ அவைலபிள் எல் என்னென்ன வரலாம்? 0, 1, 2, 3. ஓகே, சிம்பிளாக n minus 1 வரைக்கும். ஓகே, 0லேருந்து n minus 1 வரைக்கும். ஸோ இது கரெக்ட். இங்கே இருக்குல்ல பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. n minus 1 வேல்யூ தான் எல் இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்து mlோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஜி பிளஸ் மைனஸ் L2 பிளஸ் எல் வரைக்கும், நடுவில் 0 இருக்கும். இப்போ மைனஸ்லேருந்து 0, அடுத்து பிளஸ் எல். இப்போ -1, 0, +1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு 3 இருக்கா? 3 மீன்ஸ் -3லேருந்து +3. ஓகே, கரெக்ட். 2, 1. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே பார்க்குறீங்க 2 இருக்குது. ஸோ -2லேருந்து +2, பட் நடுவில் என்ன இருக்குது? 0 மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ 0 மிஸ் ஆகுறதுனால இங்கே இருக்கிற இன்கரெக்டான ஒரு குவாண்டம் நம்பர் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட். The reason is simple. இந்த நடுவில் ஒரு 0 மிஸ் ஆகுது. அடுத்தது question number 12. Given below are two statements. Statement 1, the value of wave function psi depends upon the coordinates of the electron in the atom. இது கரெக்ட் தான். ஸோ சைங்கிறது என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது வந்து ஆக்சிஸை பொறுத்து மாறக்கூடியது தான். ஓகே, ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்குறீங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 எடுக்கும்போது the probability to finding an electron at a point within an atom is proportional to the orbital wave function. So actually என்ன சொல்றாங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டு ஃபைண்ட் அன் எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எதை பொறுத்து இருக்குமா? வேவ் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கும். அது தப்பு. ஸோ அது எதை பொறுத்து இருக்கும்னா சைஸ் ஸ்கொயரை பொறுத்து இருக்கும். ஓகே, அதை ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லுவோம், ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வேவ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சைஸ் ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ சைஸ் ஸ்கொயர், நாட் சையை பொறுத்து இருக்காது, சைஸ் ஸ்கொயரை பொறுத்து இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்குது ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். 1 true, 2 false. Question number 13. In radius of second Bohr orbit of helium ion is 105.8. What is the radius of third Bohr orbit of lithium 2+? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா R0 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய டேட்டா ஹீலியம் பிளஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் பிளஸ் அயான் எடுத்தா என்ன வரும்? R0 தென் மல்டிப்ளைட் பை n² டிவைட் பை z². சாரி, z. இதுதான் ஃபார்முலா. இதுல ஹீலியம் அப்படின்னு எடுக்கிறதுனால என்ன ஆகும்? ஹீலியத்துக்கு ஹீலியம் பிளஸ் அயான் எடுக்கிறோம், ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஸோ ஹீலியம் R0, என்னோட வேல்யூ என்ன? இது செகண்ட். ஓகே, செகண்ட் போர் ஆர்பிட்னு மென்ஷன் பண்றாங்க. தட் மீன்ஸ் என்னோட வேல்யூ 2. ஓகே, ஸோ 2 ஸ்கொயர்னா 2 மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை ஹீலியம் தானே. ஸோ ஹீலியம்ங்கிறதுனால என்ன வரும்? அட்டாமிக் நம்பர் 2. சரி, இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 105.8. 105.8. சரி, என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாமா? கட்டு. சரி, இப்போ R0 வேல்யூ என்ன வரும்? R0 is equal to 2 divided by, okay, sorry, 105.8 divided by 2. So you will get 52.9 வரும். Yes, 52.9 picometer. சரி, R0 வேல்யூ கிடைச்சிருச்சு. ரைட், R0 வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? What is the radius of third Bohr orbit? Thirdனா n is equal to 3. Okay, so third Bohr orbit lithium 2+ ion. சரி, so radius of third, சரி, radius of lithium 2+. சரி, பாப்போமா? R0 வேல்யூ தெரியும், 52
2.9 multiplied by என்ன வரும் n square ஓட வேல்யூ தேர்ட் ஆர்பிட் கரெக்டா தேர்ட் ஆர்பிட்னா 3 ஸ்கொயர் வரும் 3 ஸ்கொயர் டிவைடட் பை z ஓட வேல்யூனா லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3 that's it 2.9 multiplied by 3 whole divided by 3 so இதையும் கட் பண்ணலாம் so 52.9 3 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது what you will get around 158.7 picometer. Yes, picometer. Option 3 is right answer. Okay, option 3 is right answer. அடுத்த கேள்வி identify the incorrect statement from the following. All the 5d orbitals are different in size when compared to respective 4d orbitals. 4d orbital கம்பேர் பண்ணும்போது 5d orbitals எல்லாம் எப்படி தான் இருக்கும் சைஸ்ல கொஞ்சம் கிரேட்டரா தான் இருக்கும் ஓகே சோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இட்ஸ் ரைட் அடுத்து பாக்குறீங்க all the 5 4d orbitals have shapes similar to the respective 3d orbital. இங்க பாத்தீங்கன்னா ஷேப் 4d orbitals எல்லாருக்குமே ஷேப் எப்படி தான் இருக்கும் ஐடென்டிக்கலா தான் இருக்கும் எஸ் dxy dyz dzx and dx square minus y square dz square so இது எல்லாத்துக்குமே 4d நாலும் சரி 5d நாலும் சரி or 3d நாலும் சரி எல்லாத்துக்குமே சிமிலரா தான் இருக்கும் ஓகே so இது correct statement. Then in an atom all 5 3d orbitals are equal in energy. That's right. இங்க free state னு கொடுத்திருக்காங்க ஒரு ligand வராதது வரைக்கும் ஒரு ligando எக்ஸ்டர்னலா ஒரு force affect ஆகாதது வரைக்கும் d orbitals எப்படி இருக்கும் degenerate இருக்கும் that means same energy level இருக்கும் so இது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். அடுத்து the shape of dxy dyz and dzx orbitals are similar to each other and dx square minus y square and dz square are similar to each other. தப்பு dz square வந்து யாருக்கும் சிமிலராலாம் இருக்காது சரியா because dz square ஓட ஆர்பிட்டல் ஷேப் என்டையரா டிஃபரெண்டா இருக்கும் ஈவன் இதுல இருக்கக்கூடிய நோடு கூட எப்படி இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு கோனிக்கல் நோட் எல்லாம் இருக்கும் so fine so இங்க இருக்கிற ஆப்ஷன் d is incorrect statement. அடுத்தது naturally following என்ன இருக்கு சரி so n is equal to 2 that means second shell l ஓட வேல்யூ 1 னா keep it in your mind 0 னா s 1 னா p orbital 2 னா d orbital 3 னா f orbital yes p d f சரி that means you get 2p so correct 2p then 3 இது என்ன இருக்கு 2 இங்க 2 ங்கறதுனால என்ன வரும் p d வரும் so 3d okay so 0 na s 3s right then 2s right so you can answer option A is right answer okay option A is right answer. அடுத்த கேள்வி when electromagnetic radiation of wavelength 300 nanometer falls on the surface of a metal electrons are emitted with the kinetic energy okay kinetic energy 1.68 into 10 to the power 5 joule per mole. What is the minimum energy needed to remove an electron from the metal? ஒரு மெட்டல் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி மினிமம் எனர்ஜி ஓகே சோ ஃபைன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம இங்க அனுப்பி இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல ஓகே சோ வேவ்லென்த் ஆஃப் ஒரு போட்டான் நம்ம அனுப்பியிருக்கோம் ஒரு போட்டானோட வேவ்லென்த் தான் இங்க இருக்கு பட் இங்க என்ன நமக்கு எமிட்டட் எனர்ஜி எங்க பெர் மோல் ஒரு மோல் சப்ஸ்டன்ஸோட எனர்ஜியை தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் ஒரு மோல் இங்கேயும் மோல் பெர் மோல் தட் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி இங்க கொடுத்துருக்கூடிய வேவ்லென்த் ஒரு போட்டானோடது பட் நமக்கு ஒரு போட்டானோட எனர்ஜி இங்க இன்வால்வ் ஆகாது 1 மோல் பெர் மோல் ஸோ மோலுக்கு முதல்ல மாத்தணும் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய லாம்டாவை நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும் எனர்ஜி ஓகே ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்றது E is equal to what you will get h c by lambda right lambda so h oda value என்ன 6.6 into 10 to the power minus 34 multiplied by 3 into 10 to the power 8 divided by lambda oda value 300 nanometer so 300 multiplied by 10 to the power minus 9 meter so இதை நீங்க சால்வ் பண்றீங்க எனர்ஜி okay energy of ஒரு photon okay keep it in mind energy of one single photon உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6.6 into 10 to the power yeah fine இங்க இருக்கக்கூடிய 3 கட் பண்றோம் so remaining 6.6 into 10 to the power minus 19 கிடைக்கும் okay 19
ஜூல் கிடைக்கும். சரியா? 19 ஜூல். ஓகே, இட்ஸ் 1 photon. ஓகே, 1 photon. பட் இந்த கேள்வியில நம்ம எல்லாமே 1 மோலுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், எனர்ஜி பெர் மோல். ஓகே, மோலுக்கு மாற்றும் போது 6.6 into 10 to the power minus 19 multiplied by Avogadro number. So energy of a single photon multiplied by Avogadro number. இன்னொரு 6 point. ஸோ என்ன ஃபார்முலா நான் எழுதுறேன். Avogadro number, then energy of a single photon. Okay, so energy of a single photon. Okay, multiplied by 6.022 into 10 to the power minus 23 joule per mole. Fine. So then you solve பண்ணும்போது what you will get, you will get 3.974 into 10 to the power 5 joule per mole அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். சரி, அப்போ ஓவரால் நம்ம அனுப்பின லைட்டோட எனர்ஜி நான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவ்வளவு எனர்ஜி நான் என்ன பண்றேன், மெட்டலோட சர்ஃபேஸ்ல நான் அனுப்பி இருக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், த்ரெஷோல்ட் எனர்ஜி. கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறாங்க, மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் an electron. அந்த மினிமம் எனர்ஜி பேர் என்ன, த்ரெஷோல்ட் எனர்ஜி. அந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன, எனர்ஜி ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, எனர்ஜி ஆஃப் லைட் பாஸ்ட் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ் அண்ட் kinetic energy of ejected electron plus threshold energy, right? So இதுதான் photo electric effect ல நம்ம படிச்ச ரிலேஷன்ஷிப். ஸோ நமக்கு தேவை threshold energy. So threshold energy is equal to energy of the photon minus, or that's it, kinetic energy. So energy of a photon, okay, 1 mole photon, 3.974 multiplied by 10 to the power 5, right? Yes, 5 minus 1 point kinetic energy கொடுத்திருக்காங்களா, yeah, இங்க இருக்கு 1.68 into 10 to the power 5. சரி, இதை காமனா என்ன பண்றோம், 10 to the power 5 காமனா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் 3.974 minus 1.68, then 10 to the power 5 காமனா வெளியில இருக்கும். ஸோ சால்வ் பண்ணா உங்களுக்கு 2.294 into 10 to the power 5. So the right option is option number A is right answer. Okay, so closer to the answer. So A na answer, A ங்கிறது closer to the option. Okay, so option A is right. அடுத்த கேள்வி போலாம். A particular station of All India Radio, New Delhi, okay, broadcast on a frequency of 1368 kilohertz. Okay, kilohertz. The wavelength of the electromagnetic radiation emitted by the transmitter is. So கேக்குறது wavelength கேக்குறாங்க, கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா frequency கொடுத்திருக்காங்க. So frequencyக்கும் lambdaக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா E it's equal to, எனர்ஜி இங்க தேவைப்படாது. So frequency is equal to C by lambda. So கேள்வியில lambda தான் கேக்குறாங்க. Lambda is equal to C by frequency. C ஓட வேல்யூ என்ன, 3 into 10 to the power 8. lambda ஓட or frequency ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 1368. So the 1368 into 10 to the power என்ன ஒரு kilohertz. So 3 second inverse, right? சிங்கிறது இங்க மீட்டர் per second, மீட்டர் second inverse, இங்கே உங்களுக்கு per second, second inverse. So மேல second inverse cut. Okay, so lambda is equal to, இதை நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு 0.00219 into 10 to the power என்ன வரும், 8 minus 3. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு 219, okay, 219 அப்படிங்கிற வேல்யூ வரும். 219 மீட்டர், எஸ் 219 மீட்டர் வரும். ஆப்ஷன் C is the right answer. Okay, option C is right answer. So இந்த 219 எப்படி வந்துச்சுன்னா சொல்லி தரேன். So lambda இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 0.00219 multiplied by 10 to the power 5 வருமா. ஸோ என்ன பண்ணுங்க, 1 2 3 4 5. ஓகே, 5. ஸோ 10 to the power 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே இருக்க டாட் அப்படியே இங்கே வந்து உட்காரும். தட்ஸ் இட், உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். சரியா? ஸோ நவ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி,
From the following pairs of ions, which one is not an electronic pair? Same number of electrons யாருக்கிட்ட இல்ல. இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அயன் கிட்ட எடுத்தா என்ன ஆகும்? அயன் கிட்ட டி ஆர்பிட்டால D6 ஓகே 6 எலக்ட்ரான் இருக்கும். பட் மேங்கனீஸ் எடுக்கிறீங்க ஓகே, மேங்கனீஸ்ல D5 கான்ஃபிகரேஷன், மேங்கனீஸ் 2+. ஸோ அப்போ டி ஆர்பிட்டாலே டிஃப்ரெண்டான எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்க இருக்கிறத நாட் ஐசோ எலக்ட்ரானிக் பேர். ஓகே, ஸோ இது நாட், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். பட் இங்க நீங்க எடுக்கிறீங்க O2 மைனஸ் 10 எலக்ட்ரான்ஸ், F மைனஸ் 10 எலக்ட்ரான்ஸ், கீழே சோடியம் பிளஸ் மெக்னீஷியம் 2+, இங்கேயும் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தென் மேங்கனீஸ் 2+ அண்ட் Fe3+, இதுலயும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் இங்க இருக்கிறத கரெக்டான ஒரு ஆன்சர். அடுத்தது 4D 5P 5F 6P orbitals are arranged in the order of decreasing energy. சரி, ஃபர்ஸ்ட் இங்கேயும் என்ன பண்றது, n+l ரூல் தான். ஸோ இங்க டி ஆர்பிட்டால்னாலே எஸ் ஆர்பிட்டாலுக்கு 0, பி ஆர்பிட்டாலுக்கு 1, டி ஆர்பிட்டாலுக்கு 2, எஃப் ஆர்பிட்டாலுக்கு 3. ஸோ 4D ஓகே, 4Dன்னு எடுத்தா என்ன வரும், 6 வருமா? 5P எடுத்தா என்ன வரும், இங்கேயும் உங்களுக்கு 5 + 1 6. 5F, ஸோ 5Fனா 5 + 3 உங்களுக்கு 8 வரும். ரைட், எஸ் 8. தென் 6P, 6 + Pனா 1, ஸோ இங்கே 7. ஸோ ஹையஸ்ட் எனர்ஜி யாருக்கு, 5Fக்கு தான் ஹை எனர்ஜி. 5F ஹேஸ் கிரேட்டர் எனர்ஜி. அடுத்தது 6P. அடுத்து 4D அண்ட் 5Dல எடுத்தாச்சுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் பார்க்கணும். ஸோ 5P. அடுத்தது 6D, சாரி 4D. ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் எங்க இருக்கு, 6P 5P 4D. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது which of the following series of transitions in the spectrum of hydrogen atom fall in visible region? ஸோ இதுக்கான ஆன்சர் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல நீங்க படிக்கக்கூடியதுல லைமன் சீரிஸ் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ லைமன் சீரிஸ் கம்ஸ் அண்டர் யூவி ஸ்பெக்ட்ரம். ஓகே, யூவி ரேஞ்சில் இருக்கும், யூவி விசிபிள் ரேஞ்ச். ஸோ லைமன் யூவி, ஓகே யூவி ரேஞ்சில் இருக்கும். பால்மர் தான் விசிபிள் ரீஜியன்ல இருக்கும். தென் ரிமைன் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஐஆர் ரேஞ்சில் தான் இருக்கும். மற்ற எல்லாமே ஐஆர் ரேஞ்ச். ஸோ பால்மர், ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, விசிபிள் ரீஜன் கேட்குறாங்க. ஸோ விசிபிள் ரேஞ்சில் இருக்கிறது பால்மர் சீரிஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, which of the following, which one of the following is wrong statement? ஸோ இங்கே இருக்கிற எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்? Total orbital angular momentum of electron in s orbital is equal to 0. ஸோ ரைட், s ஆர்பிட்டாலுக்கு நம்ம ஆங்குலர் மொமெண்டம் என்ன சொல்லுவோம், ஆங்குலர் மொமெண்டம் 0ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது கரெக்ட். அடுத்து an orbital is designated by 3 quantum numbers, well an electron in an atom is designated by 4 quantum numbers. correct. ஸோ ஆர்பிட்டாலுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வரைக்கும் இருந்தாலே போதும். பட் ஒரு எலக்ட்ரானுக்கு அதுக்கு கூட ஸ்பின் குவாண்டம் நம்பரும் சேரணும். ஸோ இதுவும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பட் ஒரே இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அப் ஸ்பின்க்கு பதிலாக டவுன் ஸ்பின் போட்டுட்டாங்க. இப்படி போடக்கூடாது. ஸோ இட்ஸ் வயலேட்டிங் பிரின்சிபிள்ஸ். ஓகே, மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிபிளிசிட்டியை வயலேட் பண்ணும். ஹுன்ஸ் ரூலை இது வயலேட் பண்ணும். மேக்ஸிமம் ஸ்பின் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹுன்ஸ் ரூலை வயலேட் பண்ணுது. ஸோ இருக்கிற ஆப்ஷன் சி இஸ் ரைட். இட்ஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து இருக்கக்கூடிய dz² இது 0 தான், பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா dx² -y² இதுக்கு அண்ட் dxy இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு +2 -2 வரும். அதே மாதிரி dxz dyz இதுக்கு +1 -1 வரும். தென் dz² உங்களுக்கு 0 வரும். எப்பவுமே z, ஓகே z வந்து மிடில் இருக்கும். ஓகே, ஸோ 0. இப்போ அதே மாதிரி p ஆர்பிட்டல் எடுக்கிறீங்க, px உங்களுக்கு என்ன வரும், +1, py -1, pz 0 தான் இருக்கும். z ஆர்பிட்டல், ஓகே z ஆக்சிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க இருக்குன்னா உங்களுக்கு குவாண்டம் நம்பர்ல, ஓகே மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ல 0 மினிமம் வேல்யூல இருக்கும். அடுத்த கேள்வி, which one is the wrong statement? என்ன இருக்கு, the uncertainty principle. ஓகே ஸோ இது வந்து கரெக்ட் தான். The half filled and fully filled orbitals have greater stability due to greater exchange energy, greater symmetry and more balanced arrangement. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், தப்பே இல்லை. நெக்ஸ்ட், the energy of 2s orbital is less than
the energy of 2p orbital in case of hydrogen like spectrum. Hydrogen, okay, hydrogen or hydrogen like spectrum எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆர்பிட்டாலுமே சேம் எனர்ஜி லெவலில் தான் இருக்கும். s ஆர்பிட்டால், s, p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால், ஸோ இது எல்லாமே சேம் எனர்ஜி லெவலில் தான் இருக்கும். நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இது கொடுத்துருக்கிறது இங்கே இன்கரெக்ட். ஆப்ஷன் சி தான் இங்கே இன்கரெக்ட். அடுத்தது டி ப்ராக்லி வேவ்லென்த் கரெக்ட் தான். சரியா? velocity of the particle. அடுத்த ஸ்டேட்மெண்ட், two electrons occupying the same orbital are distinguished by, okay, so differentiated. So ஒரே ஆர்பிட்டால் கூட ரெண்டு எலக்ட்ரானை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன குவாண்டம் நம்பர் யூஸ் பண்ணுவோம்? ஸ்பின் குவாண்டம் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். Now, how many electrons can fit in the orbital for which m is equal to 3 and l is equal to 1? நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஆர்பிட் ஆர் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கேட்கல, சிம்பிளா ஆர்பிட், சிம்பிளா ஒரே ஒரு ஆர்பிட். ஓகே, ஸோ ஈவன் நீங்க நினைக்கலாம் n is equal to 3, l is equal to 1 அப்படின்னு எடுத்தா என்ன வரும்? இட்ஸ் அ p ஆர்பிட். ஓகே, p ஆர்பிட்டால். ஸோ p ஆர்பிட்டால்ல என்னென்ன px, py, pz அப்படின்னு 3 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க? சிம்பிளா ஒரே ஒரு ஆர்பிட்டால், ஒரு ஆர்பிட்டால், சிம்பிள் ஆர்பிட்டால். ஒரு ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்ட். அடுத்தது, which of the following pairs of d orbital will have electron density along the axis? along the axis நாலே இப்போ d orbital along the axis யார் யார் இருப்பாங்க? dz square then dx square minus y square. மற்ற எல்லா ஆர்பிட்டால்ஸும் எப்படி இருக்கும்? in between the axisல இருக்கும். ஓகே, பட் இது மட்டும், இந்த ரெண்டு ஆர்பிட்டால் மட்டும் எப்படி இருக்கும்? இப்போ dx square minus y square எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே dz square இந்த மாதிரி இருக்கும். ஸோ அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய இது ரெண்டும் தான். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இன் டி ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் எடுத்தா என்ன வரும்? ரூட் ஆஃப் எல் இன்டூ எல் பிளஸ் 1 ஹெச் டிவைடட் பை 2π. எல்லோட வேல்யூ, டி ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ என்ன வரும்? எல் இஸ் ஈக்குவல் டு what you will get 1 2 3, yeah 3, sorry 3ங்கிறது f ஆர்பிட்டால். ஸோ எல் டி ஆர்பிட்டாலுக்கு 2 வரும். ஸோ 2 into 2 plus 1, that means 3 வரும். 3 h divided by 2π. ஓகே, 6 வருமா? எஸ், ரூட் 6 h divided by 2π. இதை நம்ம எப்படி எழுதலாம்? h divided by 2π h பார்னு போட்டுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 6 h bar, அவ்வளோதான். ஆப்ஷன் B is right answer. Okay, option B is right answer. அடுத்தது, the number of d electrons in Fe2 plus is not equal to the number of electrons in which one of the following. சரி, ஓகே. Fe2 plus, Fe2 plusல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? Fe2 plus எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4s0. okay, 4s0, then 3d6 வரும். எஸ், Fe2 plus இவ்வளவு 3d6 வரும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நியான்ல p ஆர்பிட்டால் எங்க இருக்கும்? 2p6 வருமா? ஸோ அதே மாதிரி அயன் எடுக்கிறீங்க, அயன்லையும் 2p6, ஓகே 2p6 தானே இருக்கும். அயன்லையும் 2pல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இது கரெக்ட். ஓகே, மேட்ச் ஆகுது. அதே மாதிரி மெக்னீஷியம் எடுக்கிறீங்க, என்ன வரும்? 3s2 வருமா? மெக்னீஷியத்துக்கு 3s2 வரும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 4s0, பட் 3 ஓகே, தேர்ட் ஷெல் நீங்க எடுக்கும்போது 3s2 தான் இருக்கும். அப்போ இதுவும் ஓகே தான். நெக்ஸ்ட் குளோரின் எடுக்கிறீங்க, குளோரின் எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு 3p 5 இருக்கும். பட் அயனை பொறுத்த அளவுக்கு இங்க 3p6 இருக்கும். ஸோ அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல 3p5 இருக்காது. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல மிஸ் மேட்ச் ஆகக்கூடிய ஒன்னே ஒன்று என்னன்னா சி தான். அதே டி எடுக்கிறீங்க, டி ஆர்பிட்டால் எலக்ட்ரானிக் அயன்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? டி ஆர்பிட்டால் d6 தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் 3d6ல தான் இருக்கும். ப்ராப்ளமே இல்லை. ஸோ இங்கே மிஸ் மேட்ச் ஆகக்கூடியது சி தான் மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ தட்ஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, which is the correct order of increasing energy of the listed orbital in the atom? ஸோ இங்கே இருக்கிறதுல கரெக்டான ஆர்டர் யார் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருந்து எடுப்போம். 4s n plus l ரூல் என்ன வரும்? 4 plus s ஓட வேல்யூ 0. ஸோ 4, 3s இங்கே 3, 3p that means 4 வரும்.
தென் 3D 3 + 2 5 வரும். ஸோ அக்கார்டிங் டு n + l ரூல் ஹையர் எனர்ஜி யாருக்கு இருக்கு? உங்களுக்கு 3Dக்கு தான் ஹையர் எனர்ஜி. அடுத்தது யாருக்கு வரும்? 4s இருக்கு, 3p இருக்கு. இந்த ரெண்டுல யாருக்கு கிரேட்டர்? ரெண்டு பேருக்குமே n + l வேல்யூ சேம். அப்போ யாரை ஃபோக்கஸ் பண்ணும்? n. அப்போ 4s. அடுத்து 3p தென் 3s. இதுதான் ஆர்டர். இப்போ இந்த ஆர்டர் படி பார்த்தா 3s 3p 4s 3d. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரியா? அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. as much as previous year கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தட்ஸ் இட். ஸோ டேக் கேர் யுவர் செல்ஃப். see you on next class. Bye.